இன்றைக்கி கேரட்டும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து எங்கள் வீட்டில் தயாரிக்கிறதான ஹல்வா வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல கேரட்டோட தோலை சீவிட்டு அதை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி நல்லா வச்சுக்கலாம். இதை நான் மைக்ரோவேவ் அவனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல இந்த மாதிரி நசங்கிற பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல இதை ஒரு பியூரியாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் அதை தனியாக அளந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த கேரட் தோல் சீவி வெந்ததான அந்த கேரட்டோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை பியூரியாக அரைச்சாச்சு. நம்ம எந்த கப்பால் கார்ன்ஃப்ளவர் அளந்தோமோ அந்த கப்பாலேயே 2 கப் அளவுக்கு அந்த கேரட் பியூரி இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும். ஸோ 2 கப் அளவுக்கு கேரட் பியூரி தண்ணியை ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அளந்து வச்சதான இந்த 1 கப் கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சோள மாவை இந்த கேரட் பியூரியில் போட்டுடுறேன். ஸோ 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் அளவு கேரட் பியூரி கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரட் பியூரியை தயாரிச்சுக்கலாம். குங்குமப்பூ, உங்களுக்கு டிசையர்ட் குவான்டிட்டி ஆஃப் குங்குமப்பூ நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட சேர்த்தோன்னாக்கா அது ஹெல்த்துக்கும் நல்லது. நல்ல அந்த கலரையும் கொடுக்கும் கேரட்டோட காம்ப்ளிமெண்ட்ரியாக. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து கட்டியே இல்லாமல் நல்ல இதை கரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். மீன்வைல் அடுப்பில் மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 1.25 கப் அளவு சர்க்கரையை ஒரு ஹீட்டான பேனில் போட்டுடலாம். அந்த சர்க்கரையை போட்டுட்டு உடனேயே நம்ம கரைச்சி வச்சதான இந்த கார்ன்ஃப்ளவர், கேரட், குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி சேர்த்த கலவையை போட்டு அப்படியே நல்லா கலந்து விடலாம். நல்ல அடுப்பு லோ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்டரிங் இதுக்கு கண்டிப்பாக ரிக்வயர்டு. ஸோ இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். சேர்த்து இது நல்லா மூடி கூட நம்ம வேக வைக்கலாம். மூடுறச்சு கண்டிப்பாக லோ மீடியம் ஹீட்டில் தான் நம்ம அடுப்பை வைக்கணும். மீன்வைல் எந்த பாத்திரத்தில் நம்ம இதை கொட்ட போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒரு குக்கிங் ப்ரஷ்னால் அந்த பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்ச பாதாம், முந்திரி பருப்பை அதில் தூவி அதை ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இதில் தான் நம்ம கலரி கொட்ட போகிறோம் நம்ம ஹல்வாவை. மீன்வைல் நம்ம ஹல்வா அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதுக்கு சேர்க்குறேன். இந்த ஹல்வாவோட பியூட்டி என்னென்னா இது அவ்வளவா நெய்யே இழுக்காது. உங்களுக்கு வேணாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். பட் இதுவே போதும். ஸ்டேஜில் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறதான ட்ரை ஃப்ரூட்ஸ், நான் பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்க்குறேன். சேர்த்து அப்படியே அதை சுருளை கிளறேன். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அப்படியே அந்த ஹல்வாவானது அந்த பேனை விட்டு பிரிஞ்சு நல்லா வரணும். அப்படியே ஷைனியாக க்ளாஸி டெக்ஸ்சர் இருக்கும் இந்த ஹல்வாக்கு. அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக அந்த கேரட்டோட கலர் இருக்கும், அந்த குங்குமப்பூவோட கலர் இருக்கும். அண்ட் ரொம்ப குறைச்சி தான் நெய் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வீடியோவில் தெரியறது மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே அப்படியே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சதான அந்த கிளாஸ் பாத்திரத்தில் அதை நான் கொட்டுறேன். அந்த ஹல்வாவை கொட்டிட்டு இதை நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. நல்ல கூலான உடனே இதை அப்படியே கவுத்தோன்னாக்கா நல்லா நம்மளால் பீஸ் போட முடியும். ஸோ இயற்கையான நிறம் கொண்ட கேரட் யூஸ் பண்ணி குங்குமப்பூ சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேரட் கார்ன்ஃப்ளவர் ஹல்வா ரொம்ப குறைச்சி நெய்யோட சுவையாக தயார்.